ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனில் பிரியாணி சேமியா தான். ஸோ இது வரைக்கும் இதை நான் ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ வெங்காயம் வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க அதுக்காக. ஸோ இப்போ இது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், காயெலாம் நல்லா வெந்து அப்படியே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இங்கே பாருங்கள், அந்த பேக்லேயே இப்படி ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க, அனில் பிரியாணி சேமியா மசாலான்னு. ஸோ இந்த மசாலாவை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவை நல்லா காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. பார்த்திங்களா, மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. ஸோ இப்போ இதில் ஒரு 600 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சேமியா சேர்த்தாச்சு, கொஞ்சம் வெந்து வரட்டும், இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். ஸோ பெர்ஃபெக்ட் பிரியாணிக்கு புதினா தலை இல்லைன்னா எப்படி, அதனால் புதினா தலை சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக புதினா தலை சேர்த்தாச்சு. அடுத்து கொத்தமல்லி சேர்த்தா நம்மளோட சூப்பரான சேமியா பிரியாணி தயார். பார்த்தீங்களா, அப்படி சூப்பராக எவ்வளோ அழகாக உதிரியாக விழுகுதுன்னு. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல்.